26/11 happened in India, expected action against terrorists, but nothing happened. But when Uri happened, you saw what our brave soldiers did. Pulwama happened, and you saw what our brave air warriors did. I salute all those who are serving the nation. Their vigilance keeps our nation secure. 26/11 happened in India, expected action against terrorists, but nothing happened. But when Uri happened, you saw what our brave soldiers did. Pulwama happened, and you saw what our brave air warriors did. I salute all those who are serving the nation. Their vigilance keeps our nation secure. அக்டோபர் 26 மும்பையிலே மிகப்பெரிய குண்டுவெடி தாக்குதல் நடந்தது. ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ பயங்கரவாதிகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் நம்முடைய காலகட்டத்திலே ஊரியிலே என்ன நடந்தது? நம்முடைய துணிச்சல் மிக்க அறிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி துணிச்சல் மிக்க நடவடிக்கை எடுத்த நம் இராணுவத்தினருக்கு நான் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய விழிப்புணர்வு தான் நம்மை பாதுகாப்பாக, இந்த நாட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. There was a time when the news reports would read Air Force wanted to do surgical strike after 26/11, but UPA blocked it. And today we are in an era where the news reads armed forces have full freedom to do what they want. Influence of terrorists and terrorism has been curtailed, and it is going to be curtailed even more. This is a new India. This is an India that will return the damage done by terrorists with interest. ஒரு காலத்திலே அக்டோபர் 26 பயங்கரவாத தாக்குதல் நடந்த பொழுது நீங்கள் செய்திகளிலே படித்தீர்கள். நம்முடைய விமானப்படை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த வேண்டும் என்று விரும்பியது. ஆனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அதை தடுத்தது. ஆனால் இப்பொழுது என்ன செய்தி படிக்கிறீர்கள்? நம்முடைய இராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை நீங்கள் படிக்கிறீர்கள். இந்த பயங்கரவாதிகள் மற்றும் பயங்கரவாதத்தினுடைய செல்வாக்கு நிச்சயமாக வெட்டப்படும். அது மாத்திரமல்ல, இதுதான் புதிய இந்தியா. இந்த இந்தியாவிலே பயங்கரவாதிகளால் ஏற்படுகின்ற பாதிப்பு வட்டியும் முதலுமாக திருப்பி தரப்படும். அவர்கள் Friends, the events of the past few days have demonstrated நம்முடைய இராணுவத்தினுடைய வலிமையை நமக்கு எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இது இந்த நாட்டினை ஒன்றாக சேர்த்திருக்கிறது, இணைத்திருக்கிறது. எந்த மாதிரியாக நம்முடைய இராணுவத்திற்கு சாதாரண மக்களிடமிருந்து கிடைத்திருக்கின்ற ஆதரவு அசாதாரணமானது. ஆகவே இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Sadly, a few political parties guided by Modi hatred have started hating India. No wonder a fight against terror, but a few parties suspect our fight against terror. நம்முடைய இராணுவத்தினை ஆதரிக்கிறது. ஆனால் இவர்கள் இராணுவத்தினுடைய செயல்பாட்டை சந்தேகிக்கிறார்கள். இந்த உலகமே நம் நாட்டினுடைய பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தை பாராட்டுகிறது. ஆனால் சில கட்சிகள் நாம் பயங்கரவாத India, they are the same people whose statements are being happily quoted in the parliament of Pakistan and in the radio of Pakistan. இம்மாதிரியானவர்களுடைய இந்த அறிக்கைகள் பாகிஸ்தானுக்கு உதவிகரமாக இருக்கிறது, இந்தியாவை காயப்படுத்துகிறது. அவர்களுடைய அறிக்கைகள் பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்திலும் பாகிஸ்தான் ரேடியோவிலும் மிக மகிழ்ச்சியோடு அவர்கள் இவர்களை மேற்கோள் காட்டுகிறார்கள். I want to ask them, do you support our armed forces or suspect them? They should clarify. Do they believe our armed forces or they believe those forces who support terrorism on our soil?
நான் இவர்களிடம் ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் நம்முடைய ராணுவத்தை ஆதரிக்கிறீர்களா அல்லது சந்தேகிக்கிறீர்களா? அதோடு மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை இவர்கள் தெளிவுபடுத்தி ஆக வேண்டும். நீங்கள் நம் ராணுவத்தை நம்புகிறீர்களா அல்லது இந்த மண்ணிலே பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறீர்களா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். I want to tell this party, Modi will come and go. India will remain. Please stop weakening India to strengthen your own politics. In matters of defense and national security, we are Indian first and Indians only. Your politics can wait. It is the safety of our nation that is at stake. நான் இவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். மோடி வரலாம் போகலாம், ஆனால் இந்த நாடு எப்பொழுதும் இருக்கும். ஆகவே உங்களுடைய அரசியலை பலப்படுத்துவதற்காக இந்த நாட்டை பலவீனப்படுத்தி விடாதீர்கள். இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறை பொறுத்தவரை நாம் முதலில் இந்தியர்கள் மாத்திரமே. உங்களுடைய அரசியல் அது பொறுத்திருக்கலாம், காலம் இருக்கிறது. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு மாத்திரமே நமக்கு முதன்மையானது. Friends, let us talk about corruption and black money. India has seen prime ministers who said out of every rupee only 15 paisa reaches to poor. Some people say corruption as a way of life. This would be acceptable to them, but not to me. நண்பர்களே, நாம் ஊழல் மற்றும் கருப்பு பணத்தை பற்றியும் பேசுவோம். இந்த நாட்டில் ஒரு பிரதமர் சொன்னார், நான் 1 ரூபாய் அனுப்பினால் 15 நயா பைசா தான் ஏழை மக்களிடம் வந்து சேர்கிறது என்று. இந்த நாடு ஒரு அகம்பாவம் மிக்க அமைச்சரை பார்த்தது. பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஊழலை ஜீரோ லாஸ், எந்த இழப்பும் அரசாங்கத்திற்கு இல்லை என்று சொன்ன அகம்பாவமான கேபினெட் மந்திரியை பார்த்தோம் நாம். அவர்களுக்கு வேண்டுமானால் ஊழல் வாழ்க்கையின் முறையாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக மோடி அதை அனுமதிக்க முடியாது. The NDA government has taken historic steps against corruption. Fake companies have been shut, fake beneficiaries removed. The corrupt now have to answer for their misdeeds. The famous recounting minister who took pride in treating people badly, insulting a middle class, he has to now apply for a family pack for bail, just like his party's first family. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் ஊழலுக்கு எதிராக சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். போலி கம்பெனிகள் மூடப்பட்டிருக்கிறது, போலி பயனாளிகள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஊழல் செய்த அனைவரும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. வாக்கு மறு எண்ணிக்கை ரீகவுண்டிங் மினிஸ்டர் அவர் நடுத்தர வர்க்கத்தினரை மிகவும் மோசமாக பேசினார். நடுத்தர வர்க்கத்தினரை காயப்படுத்தி பேசியவர் இப்பொழுது நீதிமன்றத்திலே குடும்பத்திற்காக பெயிலுக்கு குடும்ப சலுகை வேண்டி நிற்கிறார். எப்படி அவருடைய கட்சியின் முதல் குடும்பம் எப்படி பெயிலுக்காக நிற்கிறதோ அப்படி இவர் நின்று கொண்டிருக்கிறார். Friends, while we have come down heavily on corruption, we are at the same time rewarding the honest taxpayers. During the budget, exactly a month ago, it was announced that those earning up to ₹5 lakh would not pay income tax. Did those who ruled India for such long years think about the middle class or to give them tax relief? நாம் எப்படி ஊழல்வாதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறோமோ அதுபோல நேர்மையான வரி செலுத்துபவர்களையும் நாம் கவனத்திலே கொண்டிருக்கிறோம். கடந்த பட்ஜெட்டிலே 5 லட்சம் ரூபாய் வரை நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் வரி கட்ட தேவையில்லை என்று அறிவித்திருக்கிறோம். நண்பர்களே, இதற்கு முன்னால் ஆட்சியிலே இருந்தவர்கள் நடுத்தர வர்க்கத்தினரை பற்றி இது போல அவர்களுக்கு வரி விலக்கு தர வேண்டும் என்று சிந்தித்ததுண்டா?
Friends, for many years, the Congress promoted an economic culture that benefited only the friends and family members of big dynasties. The common man had no incentive for ability to economically prosper. If there was someone who spoke out against the economic culture of the Congress, it was the son of Tamil Nadu, C. Rajgopalachari. Today, we are fulfilling the dreams of Rajaji by creating an economy that is reform-oriented and people-friendly. நண்பர்களே, பல ஆண்டுகள்